வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உமா ஆனந்தன் பிஜேபியுடைய கவுன்சிலர், சென்னை மாநகராட்சியில் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பிஜேபியில் இருந்தாலும் அண்ணாமலைக்கு தொடர்ந்து அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதை பொறுத்துக்க முடியாத தமிழக பாஜக கும்பல் கல்யாணராமன் எல்லாம் தூண்டிவிட்டு உமா ஆனந்தனுக்கு எதிராக அவதூறு பரப்பிக்கிருக்காங்க. சமீபத்தில் கல்யாணராமன் இருக்கார்ல, அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த உமா ஆனந்தன் எப்படி கவுன்சிலராக ஜெயிச்சாங்க தெரியுமா? அவங்க போட்டிக்கிட்ட வார்டில் காங்கிரஸுடைய ஒரு வீக்கான வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். அதனால தான் உமா ஆனந்தன் ஜெயிச்சாங்க. ஏன் காங்கிரஸுடைய வீக்கான வேட்பாளர் உமா ஆனந்தன் போட்டியிட்ட வார்டில் நிறுத்தப்பட்டாங்க? ஏன்னா இந்த உமா ஆனந்தன் ராஜாத்தி அம்மாள் மற்றும் துர்கா ஸ்டாலின் இருக்காங்களே, அவங்களுக்கு மிகவும் தொடர்புடையவங்க, ரொம்ப க்ளோஸு. ராஜாத்தி அம்மாவோடையும் துர்கா ஸ்டாலினோடையும் இந்த உமா ஆனந்தன் ரொம்ப க்ளோஸு. அதனால தான் காங்கிரஸ் வேட்பாளரை அந்த இடத்துல நிப்பாட்டினது, அதுவும் டம்மி வேட்பாளரை நிப்பாட்டினது அப்படின்னு வன்மத்தை கக்கியிருக்காரு இந்த கல்யாணராமன். இதுக்கு உமா ஆனந்தன் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க தெரியுமா? டிஃபமேஷன் கேஸை உன் மேலே போட போகிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணராமனுக்கு எதிராக பதிவு போட்டிருக்காங்க உமா ஆனந்தன். அக்கா, சட்டுப்புட்டுன்னு டிஃபமேஷன் கேஸை போட்டு அந்த ஆளை உள்ள தள்ளுங்க. அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய வன்மம், ஈகோ காரணமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் ரேஞ்சுக்கு ஆயிட்டாரு, அதனால பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டம் இருந்தார்ல, இன்னைக்கு காலையில் டெல்லி போலீஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டுக்கு போய் சோனம் வாங்சுக்கை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்கானுங்களே, டெல்லி கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு இந்த 18 நாள் உண்ணாவிரதம் இருந்ததுக்கு கிட்டத்தட்ட 10 கிலோ சோனா வாங்சுங் இழந்திருக்காரு. இன்னும் 2-3 நாள் உண்ணாவிரதம் இருந்தால் செத்து போயிடுவாரோன்னு பயமாக இருக்குது. அதனால் சோனம் வாங்சுங்குடைய உயிரை காப்பாற்றுங்க நீதிமன்றமே. உயிரை காப்பாற்றோம்னா என்ன பண்ணணும்? அவர் உண்ணாவிரதத்தை கைவிடணும். எப்போ உண்ணாவிரதத்தை கைவிடுவார்? தர்மேந்திர பிரதான பதவி விலக வச்சா, பதவியை விட்டு தூக்குனா அவர் உண்ணாவிரதத்தை கைவிடுவார். அதனால் அவருடைய உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டி கோர்ட்டில் போய் அழுதுருக்காங்க. கோர்ட்டு சோனம் வாங்சுங்க்கு தேவையான அவருடைய உடல்நலம் முன்னேறுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசாங்கம் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அவருடைய உடல்நிலையை தானே முன்னேற்றணும். அதுக்கு எதுக்கு தர்மேந்திர பிரதான பதவி விலக வச்சுக்கிட்டு சோனம் வாங்சுங்கை அலேக்கா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டால் அவர் உடல்நலம் தேடி வரப்போகிறாரு, சரியாக போகிறாரு அப்படின்னு தரமான சம்பவம் பண்ணியிருக்கு டெல்லி போலீஸு. உடனே அபிஜித் திப்கே இருக்கான்ல, உட்காந்து அழுதுகிட்டு சொல்கிறான், சோனம் வாங்சுக்கை உண்ணாவிரத போராட்ட களத்திலிருந்து அப்புறப்படுத்தியிருக்கு டெல்லி போலீஸு, என்னையை அப்புறப்படுத்த முடியாது, அவருடைய உண்ணாவிரதத்தை நான் கண்டினியூ பண்ணுறேன், நான் இன்னையிலேருந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபிஜித் திப்கே அறிவிச்சிருக்கான். சோனம் வாங்சுக்குடைய உண்ணாவிரதம் தொடங்குனுச்சுல டே 1. அப்போ அபிஜித் திப்கே எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பாருங்கள். சோனம் வாங்சுங்குடைய 19வது நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் அபிஜித் திப்கேவை பாருங்கள், தொப்பை எவ்வளவு போட்டிருக்கு. அப்போது ஒரு பக்கம் சோனம் வாங்சுக் எதுவும் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்காரு, இந்த பக்கத்து அபிஜித் திப்கே என்னென்னமோ தின்றுப்பான் போல. அதனால தான் இந்த 19 நாளில் இப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் அபிஜித் திப்கே உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. 2 நாள் இல்லை, 2 மணி நேரம் கூட அந்த ஆள்னால சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னும் நிறைய மீம்ஸை பார்க்க முடியுது. ஆக மொத்தம் சோனம் வாங்சுக்கை உண்ணாவிரத போராட்ட களத்திலிருந்து அப்புறப்படுத்தினது டெல்லி போலீஸுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, ஞான சௌந்தரி இருக்காங்களே, டிவிகேலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. டிவிகே உடைய வழக்கறிஞர் பிரிவில் ஒரு பொறுப்பாளராக இருந்திருக்காங்க ஞான சௌந்தரி. அரசு தரப்பு வழக்கறிஞர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க செலக்ட் ஆகலை. என்னன்னு விசாரித்து பார்த்தா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் பெறப்பட்டிருக்கு. லஞ்சத்தை வாங்கிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நியமனம் நடந்திருக்கு அப்படின்னு கோர்ட்டில் கேஸை போட்டாங்க. இந்த சூழலில் அவங்க டிவிகேலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது டிபேட்டாக மாறி இருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.